everyone, welcome back to our channel Curly Hair Girl. So இப்போமே நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்கப், மினி vlogs, ஸ்கின் கேர், ஹேர் கேர் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆர்கனைசர் வச்சு ஒரு வீடியோ which is like என்ன ஆர்கனைசர்னா இது ரொம்ப நாள் நான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். லைக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா 500 rupeesக்கு வாங்கினேன். இது வர்த்தா இல்லையா அப்படிங்கிறது நம்ம ஓப்பன் பண்ணாதான் தெரியும். ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆக்சுவலி என்ன அப்படின்னா வந்து ஒரு ஷூ ரேக், நான் சொன்ன மாதிரி விச் இஸ் லைக் நம்ம கவர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஷூ ரேக். ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வந்து ஒன்றா வச்சு செட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப லாங்கில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் மீடியம் சைஸில் 2 பைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து லைக் அந்த கனெக்டிங் என்ன சொல்கிறது கனெக்டிங் நாப்ஸ் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதோட காஸ்ட் வந்து 500 rupees. உங்களுக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. லைக் உங்களுக்கு என்ன லென்த்தில் வேணும், என்ன சைஸில் வேணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேட்டும் மாறும். அண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேட் மாறும். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் ஓகே அப்படிங்கிறதுனால நான் ப்ரௌன் கலர் வாங்கினேன். வந்து லைக் ஆக்சுவலி இந்த கிளாத் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது. அண்ட் இந்த பைப்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரியுமே வந்து நம்மளுக்கு லைக் அந்த ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க விச் இஸ் வெரி குட். அண்ட் இதோட கிளாத் மெட்டீரியல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. லைக் நல்ல குவாலிட்டிலேயே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வர்த் பையிங் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சைஸ் இது கிடையாது. நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் எனக்கு ஃபோட்டோவில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக வந்துருந்தது. பட் இட்ஸ் ஓகே, ஃபைன். ஆக்சுவலி இதில் வந்து இப்படி தான் அசம்பிள் பண்ணணும். ஸோ இந்த பிளாக் கலர் இது கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து 2 ஸ்லாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. லென்த்தியாக இருந்த பைப்பை வந்து இதுக்குள்ளே போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ எஸ், இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ லென்த்தாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வரணும். குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு மேலே மேலே வரணும். ஹாய். ஸோ ஆக்சுவலி வந்து டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் நான் அந்த கவரை பார்த்து இது சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். பட் 1 2 3 4 5 அண்ட் மேலேயும் ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி வருது. கிட்டத்தட்ட இது வந்து நான் நினச்சதை விடவே
லைக் பெருசாக தான் இருக்குது. அண்ட் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது செட் பண்ணுறதுக்கு. பட் ஒரு பேசிக் ரொம்ப ட்ரிக்கியாக இருக்குன்னா ரொம்ப ட்ரிக்கியாக இருக்குன்னா அர்த்தம் கிடையாது. பட் அந்த ஸ்பேர் வந்து நமக்கு சைஸ் கரெக்டாக பார்த்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இதுக்கு கொடுத்துருக்காங்க. பட் அதையும் நான் இதுக்குள்ளேயே சேர்த்து பண்ணதுனால எனக்கு டைம் ஆயிடுச்சு. பட் நீங்கள் அது முன்னாடியே சைஸ்லாம் வந்து பைப்புக்குள்ளே வச்சு செக் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு இது இன்னும் எவ்வளோ பெருசு வருது நான் ஃபுல் வியூ காட்டுறேன். ஸோ தெரியுது அவங்களுக்கு எத்தனை இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்ட்ரா நாபுமே நம்ம கொடுத்துருக்காங்க. மேபி ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நினைக்கிறேன். ஸோ எஸ், நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே செட் பண்ணிட்டோம். கவர் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த குழந்தைங்களுக்குலாம் ட்ரெஸ் பண்ணி விடுவோம்ல அந்த மாதிரி எனக்கு ஃபீல் வருது. பட் இது நம்ம ஷூ ரேக்காக மட்டும் இல்லாமல் இஃப் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இது வந்து கிட்ஸ் இருக்காங்க இல்லை வந்து வேறு ஏதாச்சும் திங்ஸ் ஸ்டோர் பண்ணணும், உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஷெல்ஃப் மாதிரி வேணும்னா கூட நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆனால் இது வந்து ஷூ ஆர்கனைசிங் அப்படின்னா போட்டுருந்துச்சு. ஐயோ என்னடா எல்லாமே நல்லா இருக்கே சூப்பராக இருக்கேன்னு பார்த்தேன். பட் ஜிப் வந்து வந்துருச்சு. அண்ட் சைஸுமே வந்து நீங்கள் கரெக்டாக இல்லை. ஸோ எல்லாமே ஃபைன். பட் இந்த ஜிப்பு போயிடுச்சு இப்போவே. அது லைக் ஏதாவது ரெடி பண்ண முடியுமா நான் பார்க்குறேன். ஆல்சோ எங்கள் சைஸ் பத்தாமல் இருக்குது. ஸோ அதை எதனா பண்ண முடியுமா நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதையுமே சொல்கிறேன். நான் இப்போ என்கிட்ட இருக்க ஃபுட்வேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடுக்கி வச்சுட்டேன். ஆக்சுவலி வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது எங்கள் பாட்டி வீட்டில் இருக்குன்றதுனால இந்த ஸ்பேஸ் மட்டும் நான் ஃப்ரீயாக வச்சுருக்கேன். அண்ட் எனக்கு வந்து இங்கே அவங்க வந்து லைக் என்னதான் கிளாத் கொடுத்தாலும் எனக்கு அந்த கிளாத் மேலே அப்படியே ஸ்லிப்பர்ஸ் வைக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதுனால நான் ஒரு கவர் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பத்தாததுனால அந்த ஜிப்பு வந்து லைக் நம்மளுக்கு பிச்சுக்குச்சு. மற்றபடி ஓகே, அந்த ஒரு டிஃபால்ட் தான் இருக்குது அந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும். பட் ஒரு 500க்கு அது வேர்த்தான்னு கேட்டிங்கன்னா நல்லாவே வேர்த்து. உங்களுக்கு ஒரு 5 to 6 ஷெல்ஃப் மாதிரி வருது. ஸோ தட் நீங்கள் தாராளமாக ஒரு 10 to 12 பேர்ஸ் ஆஃப் ஃபுட்வேர்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு நான் என்ன பாயிண்ட் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிப் எனக்கு வந்து போயிருச்சு. ஆல்சோ சைஸ் ஆஃப் த கவர் வந்து எனக்கு ஃபிட் ஆகலைங்கிறதுனால நான் எல்லாமே சேர்த்து கன்சிடர் பண்ணி ஒரு 6 out of 10 கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்.